மெர்சல் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திரு ஞானி அவர்கள். வாருங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கவிதாமா. வணக்கம். கோடி புஷியான சொல்ற மாதிரி 340 கோடி எங்கு, ஆதவர்த்தி நான் சொல்றது மாதிரி 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் எங்கு, இவர் 5 படத்துக்கு நினைச்சு 2500 கோடி ஆச்சு. எவ்வளவு தமிழ்நாட்டு செய்யலாம்? தமிழ்நாட்டு மக்களுடைய டிக்கெட் பணத்துல தானே அவ்வளவு பணம் அவருக்கு கிடைச்சது. ஒன்றுமே செய்யவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. செய்யணும் கண்டிப்பாக. இல்ல, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேடையில பேசியிருந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, சகோதரர்களே வந்துட்டு கணத்துல பிடிச்சி தள்ளிடுவாங்க, இதுல இருந்தாலும் மீண்டும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கிறார். யார் அவரை கணத்துல தள்ளினாரு, யார் எப்படி வெளியே வந்தாரு, என்ன ஆட்சியை பண்ணாரு, என்ன எதுக்காக இந்த கான்செப்ட். நீங்களே சொல்லிவிட்டீர்கள். சகோதரர்களை கிணற்றில் தள்ளி விட்டார்கள். இயேசு அந்த சகோதரனை காப்பாற்றி மீட்டெடுத்து அரியணையை அவருக்கு வழங்கினார் என்று சொல்கிறார். அப்படியானால் இவருடைய சகோதரர்கள் இவரை தள்ளிவிட்டார்களா? இவருக்கு ஒரு சகோதரி உண்டு, அவங்க இறந்து போயிட்டாங்க. கூடவே இருக்கிறவங்கள சொல்றாரா? அப்ப கூட இருந்தவங்கள சொல்றாரா, அல்லது இனி கூட வரப்போறவங்கள சொல்றாரா, இப்ப புதுசா சேர்ந்தவங்கள சொல்றாரா? இவங்களெல்லாம் கிணற்றுக்குள் தள்ளக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், இவரை இயேசுதான் காப்பாற்றி மன்னராக்க வேண்டும், அரசராக்க வேண்டும், முதலமைச்சராக்க வேண்டும். அப்படியானால் இயேசு என்னை காப்பார் என்று சொன்னால், மற்ற நம்பிக்கையாளர்கள், மத நம்பிக்கையாளர்களுடைய பங்கு எல்லாம் என்னவா இருக்கும்? கிறிஸ்தவர்கள் ஓட்டு மட்டுமே போதுமா? இவர் இது மாதிரி ஒரு மதம் சார்ந்து போக பேசுறது என்பது தவறு. ஏன்னா அடுத்தது நான் தான் சிஎம் ஆக போறேன் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஆணித்தனமான ஒரு முடிவுகள் இருக்காரு. அப்படின்னும் போது உண்மையிலேயே விஜய் சிஎம் ஆனார்னா அவரோட ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் மத போதகர் ஆனால் மிக சிறப்பாக இருக்கும். முன்னாள் நடிகர் ஏவிஎம் ராஜன் என்பவர் பிரபல நடிகர். அவருடைய மனைவி புஷ்பலதா பிரபல நடிகை. நக்மா என்ற ஒரு நடிகை உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் பிரபல நடிகர்கள், நிறைய சம்பளம் வாங்கினார்கள், பல அருமையான திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றார்கள். இவர்களெல்லாம் கிறிஸ்துவ சமூகத்துக்கு ஊழியம் செய்வதற்காக, மத பிரச்சாரம் செய்வதற்காக, மதம் மாற்றம் செய்வதற்காக மிஷனரிகளாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான சம்பளம் வழங்கி மாதம் ஒரு தொகை சம்பளமாக வழங்கி அவர்களுக்கு அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுத்தார்கள். இதில் ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா போன்றவர்கள் எல்லாம் அதில் இணைந்து பணியாற்றினார்கள். விஜயையும் அப்படி அணுகப்பட்டது. விஜயை அணுகும் பொழுது, நான் நல்ல படம் நடிச்சு கொண்டிருக்கிறேனே, எனக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நான் எதுக்கு வர வேண்டும்? அப்போ நீங்கள் இப்போ வர வேண்டாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு, உங்களுக்கு ஒரு 55 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு படம் இருக்காது, அந்த நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவ சேவை செய்யலாமே என்று சொல்லி கேட்கும் பொழுது, இவருடைய தகப்பனாரும் அவர்களும் ஒரு தொகையை பேசினார்கள். அந்த தொகை இவருக்கு பற்றவில்லை. அதனால் அதை விட நான் அரசியலுக்கு போகிறேன் என்று வந்துவிட்டார். அதனுடைய பின்புலம்தான் அவருடைய கிறிஸ்துவ விழாவில் அவர் பேசிய கதை, இயேசுவை பற்றி அவர் கூறியது. இதை பிஜேபி தான் கவனிக்க வேண்டும். இதை எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பா கிறிஸ்டியன்ஸோட ஓட்டு தான் அதிகமா வரப்போ வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மையின் மக்களை விஜய் கவர்ந்து விட்டார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எழுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சிறுபான்மையினர் மக்களை எல்லாரையும் அவர் கவர்ந்து விட்டார்னு சொல்ல முடியாது. அவருடைய துப்பாக்கி படத்திலே சிறுபான்மை இனத்தவர்களான முஸ்லிம்களை சைலண்ட் கில்லர்கள் படத்தில் நடித்தவர் தானே இவர், படத்தில் வசனம் பேசினவர் தானே இவர், ஸ்லீப்பர் செல்கள் என்று சொன்னவர் தான் இவர். இவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று அவர் நினைக்கிறார். ஓட்டு போடலாம், மறந்து விட்டால் போடுவார்கள், ஞாபகம் வந்து விட்டால் போட மாட்டார்கள். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாய ஜேம்ஸ் ஆண்டனி, அவன் தான் பெரிய கொலைகாரன் என்று படத்தில் காமிச்சிருப்பார். அதை மறந்து விட்டால் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இவருக்கு ஓட்டு போடுவார்கள். கிறிஸ்துவரை வில்லனாக காட்டிவிட்டார் என்று நினைத்தால் ஓட்டு போட மாட்டார்கள். இவர் திரையிலிருந்து இங்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்தாது போலதான் மக்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். ஓகே. அப்புறம் இங்க அதிமுக பாஜக இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க 100க்கு 100 சீட் ஷேரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இழுபறி இருக்கிற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 40 சீட் 60 சீட் அந்த மாதிரி இழுபறி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எது உண்மை? அவங்க சீட் ஷேரிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி. சீட் ஷேரிங் 100 என்ற அளவில் பேசப்பட்ட பொழுது அதிமுகவுக்கு உறுதியளிக்கப்பட்ட விஷயம் வேறு. நாங்கள் ஒரு 50-60 லட்சம் ஓட்டுகளை, உங்களுக்கு விழாத ஓட்டுகளை, மாற்று கட்சிக்கு விழக்கூடிய ஓட்டுகளை நாங்கள் நீக்கி விடுகிறோம். உங்கள் வெற்றியை நாங்கள் உறுதியாக்குகிறோம், நீங்கள் தான் முதலமைச்சர்.
நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்கள் முதலமைச்சர், நாங்கள் துணை முதலமைச்சர், நீங்கள் 100 நாங்கள் 100 என்று பேசப்பட்டது, முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் நீக்கப்பட்ட பின்பு பகீர் என்று ஒரு விஷயம் தெரிந்து விட்டது அதிமுக தலைமைக்கு. நீக்கப்பட்ட ஓட்டுகள் எல்லாம் அவர்கள் ஓட்டு, பதறிவிட்டது அதிமுக. எங்களுக்கு பதிலாக நாங்கள் ஜெயிப்பதற்காக வேறு கட்சியினுடைய ஓட்டை எடுப்பதாக சொல்லிவிட்டு எங்கள் ஓட்டை எடுத்து விட்டீர்களே, நாங்கள் எப்படி உங்களுக்கு இத்தனை சீட் தர முடியும் என்று இப்பொழுது அந்த மனஸ்தாப பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக கேள்வி. சோ இப்போ ஃபைனலா எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக 50 சீட்டு கொடுக்கறதுக்கான தயார் நிலைக்கு வருவார்கள். 50 பேர் நிக்கிற அளவுக்கு பாஜக ஆட்கள் இருக்காங்களா? 80 பேருக்கு மேல நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவ்வளவு பேர் நின்னாலும் பாஜக இங்க ஜெயிக்க முடியும்? பாஜக ஜெயிக்கும் ஜெயிக்காது என்பதை 26 தேர்தல் சொல்லும். அதற்கு முன்னாக மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட் இல்லை, மக்களுடைய சப்போர்ட் இல்லை. அப்புறம் எப்படி ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு முடிவு? மக்களுடைய சப்போர்ட் இருப்பதாக ஒரு கற்பனை, அதற்கான ஆயத்த வழிகள் செய்து விட்டதாக அவர்களுக்கு நம்பிக்கை, அந்த அடிப்படையிலே அவர்கள் போட்டியிடுவார்கள். ஆனால் வாக்களிக்கும் போது மக்கள் என்ன தீர்மானிப்பார்கள்? வேறு என்ன கட்சிகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும். அந்த எந்த கட்சியுமே இன்னும் வரவில்லை, பேசவில்லை. அப்படியானால் அந்த கட்சியினுடைய மதிப்பு எந்த நிலையில் உள்ளது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா கூட தான் தனிச்சு நிக்கிறாங்க. அப்படின்னும் போது தாவேக்கா எப்படி சார் மூன்றாவது அணியாக உருவெடுக்கும்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா தனிச்சு நிற்பதற்கு முக்கியமான காரணம் அவர் உருவேற்றப்பட்டு அந்த சொன்ன திரைப்படங்களில் பின்னணி இசை என்று ஒரு விஷயம் இருக்கிறது. அது அந்த கதாநாயகனை சக்தி மிக்கவனாக, அளப்பரிய சக்தி உடையவனாக, 500 பேரை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக அது காமிக்கும். அதுபோல அரசியலிலும் இங்கு யாரோ பின்னணி இசை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பின்னணி இசையை வாசிப்பது அவர் தந்தையா அல்ல வேற கட்சிகளா, அது என்பதை இன்னும் ஒரு 10-15 நாளில் தெரிய வரும். விஜய் யார் தூண்டி விடுறாங்க அப்படின்றதே, யார் பின்னணி இசை தூண்டி விடுவது என்பது வேற. அவரை இது அவருடைய வார்த்தைப்படியே பதில் இருக்கிறது. உசிப்பி விடுறவங்க கிட்ட உம்முன்னும் கெடுத்து விடுறவங்க கிட்ட கம்முன்னு சொல்லுவாரு. அது என்ன சொல்லிருப்பாரு? உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருக்கும். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருக்கணும்னு அவருடைய கோட்பாடு. இப்போ அவருக்கு யார் உசுப்பேத்துறா யார் கடுப்பேத்துறான்னு அவருக்கு தெரியாது. அதனால அவர் நிலை குலைந்து போயிருக்கிறார் இப்போ. கண்டிப்பாக சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ஒரு இந்துத்துவா கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை குத்தி வச்சிருப்பாங்க. RSS மூலியமா அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு பாஜகவினுடைய வேலையினால தான் வந்துட்டு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிறிஸ்மஸ் விழாவை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு பொது விடுமுறை வந்து விடக்கூடாது, கண்டிப்பாக அந்த வேலை நாளாக அறிவிக்கணும், அது மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு பாஜக தரப்புலேருந்து முன்னெடுக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை கைப்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மத கலவரத்தை தூண்டும் பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்துட்டு எதிர்கட்சிகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிலைமை இருந்தது, ஒரு அவசியம் இருந்தது. ஆனால் இனி வரும் காலங்களில் மத மோதல்கள் அதற்கு தேவையில்லை. அவர்கள் வேறு யுக்திகளை புரிந்து கொண்டார்கள், வேறு யுக்திகளை கையாள தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஓட்டை ஒழித்து கட்டி வாக்காளர்கள் நீக்கிவிட்டு எலெக்ஷனை நடத்தி வெற்றி பெறுவதற்கான ஒரு யுக்தி தெரிஞ்ச பின்னாடி இப்போ மத கலவரத்தை ஏற்படுத்தி தான் அவங்க ஜெயிக்கணும், இந்து முஸ்லீம்களுக்கு விரோதம் பண்ணி தான் ஜெயிக்கணும், கிறிஸ்தவ மதத்தை பிரித்து சண்டை போட்டு தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் அவர்களை பழக்கி விட்டார்கள். அடிமட்ட தொண்டர்களை மத சச்சரவுகளில் ஈடுபடும்படி முதலிலிருந்தே பழக்கி விட்டார்கள். அவர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். அதனால் அங்கொன்று இங்கொன்றுமாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதுபோல் பிரச்சனை செய்வார்கள். ஆனால் எலெக்ஷன் வரும்போது இதை விட்டு விடுவார்கள். அவர்கள் கையில் பெரிய வேறு ஆயுதங்கள் இருக்கு, பரப்புரைகள் இருக்கு, செயல் திட்டங்கள் இருக்கு. அவங்க ஈஸியா வெற்றி போறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு வேறு வேறு பாஜக வந்து அரசியல் ஆன்மீகத்தை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. இனிமே ஆன்மீகத்தை எடுக்க மாட்டாங்க. ஆன்மீக வழிபாடு நடக்கும். ஆன்மீகத்தை வழிபாடு நடக்கும் பொழுது கீழ் அடிமட்டில் இருக்கக்கூடியவங்க அங்க சச்சரவு செய்வாங்க. அங்க அந்த சச்சரவு நடக்கும், அது கண்டுக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்தை தான் பார்த்திருக்கீங்களா? அங்கே எவ்வளவு பிரச்சனை நடக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு அரசு அதை நளினமான முறையில் நடவடிக்கை எடுத்து அதை அமைதிப்படுத்தி விட்டது. ஆனால் உண்மையான பாஜகவா இருந்தால், முன் பாஜகவா இருந்தால் இதற்கு எதிர்வினையாற்றி திமுக அரசுக்கு பெரிய கொடூரமான நெருக்கடியை உண்டாக்கி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு போகவில்லை. அவர்களுக்கு வேறு யுக்தி கிடைத்து விட்டது. ஓட்டர்களை கைவசப்படுத்தி ஜெயிக்கிறதுக்கான யுக்தி அவங்களுக்கு தெரிந்து விட்டது. இனிமே அந்த பக்கம் போக மாட்டார்கள். இனி இந்தியா முழுக்க மத கலவரங்களால் பாஜக ஆட்சிக்கு வரும் என்ற கவலை வேண்டாம். அப்படி ஒரு திட்டம் அவங்களுக்கு இனி வராது. கண்டிப்பா சார்.
எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். மிக்க ரொம்ப நன்றி கவிதா. நல்ல அருமையான முறையில் கேள்வி கேட்டீங்க. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். மெர்சல் மீடியாவில் இது போன்ற அரசியல் தகவல்களையும் அரசியல் சம்பந்தமான நிறைய பேட்டிகளையும் தெரிந்து கொள்ள எங்கள் மெர்சல் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.